2020 கொரோனா காலகட்டத்துல சின்ன வியாபாரங்கள்லாம் எந்த அளவு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது. அந்த சமயத்துல புத்தக கடையை பற்றி மூடிடலாமான்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து நடத்தணுங்கிற எண்ணத்தோடு தான் கேபி ரோட்ல கேபி சாலை அந்த ஒரு வளர்ச்சி பெற்று பல வணிக ஸ்தாபனங்கள் வந்ததுனால கடைகள் போத்தீஸ் போன்ற முக்கியமான கடைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேபி சாலை ரொம்ப முக்கியமான சாலையா மாறி அதுலதான் எங்களுடைய வீடும் இருக்கு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு இடத்துல ஏன் நம்மளோட புத்தக கடையை இங்க தொடங்க கூடாதுங்கிற எண்ணத்தோட 2020 டிசம்பர் மாதம் மணிகூண்டுன்னு சொல்ற இடத்துல இருந்து என்னுடைய புத்தக கடையை 20 வருடங்கள் கழித்து ஒரு இடமாற்றம் கொண்டு இந்த கேபி சாலையில புதிய ஒரு தோற்றத்தோட புது பொலிவோட அந்த விஷயத்தை தொடங்கணும் புத்தக கடை என்ற எண்ணத்தோட வந்தோம். அதுல முக்கியமாக வாகனங்கள்ல வர்றவங்களுக்கு தேவையான பார்க்கிங் ஸ்பேஸ் அதோட எங்களால அந்த புத்தக கடையை இங்க நிறுவ முடிஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். 20 வருடங்கள் மணிக்கூண்டுல இயங்கிட்டு இருந்தாலும் வந்த சில மாதங்கள்லேயே இப்படி ஒரு புத்தக கடை இருக்குன்றது இந்த மாவட்டத்துல மட்டும் இல்லை, மதுரைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க கூட அதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கடை திறப்பை ஒட்டி என்னுடைய மூத்த மகன் சாரங்கன் எழுதியிருந்த ஒரு முக்கியமான பதிவு பெரிய பெரிய இடத்துல முக்கியமான பதிப்பாளர்கள், ஆங்கில பதிப்பாளர்கள் எல்லாராலையும் பகிரப்பட்டது. அந்த பகிரப்பட்டதன் காரணமாக இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பகிர்வை பார்த்துட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தன்னுடைய நண்பர்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பினாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்தது. கடத்தரப்பு அன்னைக்கு நைட்டு ஒரு இரவு 8 மணி கிட்டக்க இருக்கும். ஒருத்தர் நான் அமெரிக்கால வேலையில இருக்கிறேன், உங்க மகன் எழுதின பதிவை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய நண்பர் நான் இங்க வந்திருக்கிற எனக்கு இந்த புத்தக கடையை இப்படி ஒண்ணு தொடங்கியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல, ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த புகைப்படங்கள், கண்டிப்பாக இன்னைக்கு கடத்தரப்புக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நேரடியாக அவர் அறிமுகப்படுத்திட்டு புத்தகங்களை வாங்கி சென்றது மட்டும் இல்லாம கடையை பத்தின ஒரு அமைப்பை ரொம்ப பாராட்டி சொன்னார். இது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன்.